வட்டி கொடுக்கல் வாங்கலில் இருந்து நாம் முதலிலே நீங்க வேண்டும். கேட்டால் நான் பினான்ஸுக்கு வாகனம் எடுக்கவில்லை, நான் அடகு வைக்கவில்லை, நான் வட்டிக்கு வாங்கவில்லை என்று நம்மை சுத்தப்படுத்துகிறோம். நாம் ஒரு மாதத்து கரண்ட் பில்லை கட்ட தாமதிக்கும் போது வட்டி கட்டுகிறோம் சகோதரர்களே. நாம் ஒரு மாசத்து தண்ணி பில்லை கட்ட பிந்தும் போது ஒரு வட்டியோடு சேர்த்து அடுத்த மாசம் கட்டுகிறோம் சகோதரர்களே. ஒரு சிறிய அளவு கூட நம்மிடத்திலே வட்டி சேரக்கூடாது, வட்டி கொடுக்க கூடாது. கடனாவது பட்டு அந்த வட்டி வராமல் அந்த கணக்கை முடித்து விட்டால் நாம் அல்லாஹ்விடத்திலே தப்பித்துக் கொள்ளலாம். எனவே அந்த வட்டி என்பதும் கொஞ்சமும் நம்மிடத்திலே இருந்து விடக்கூடாது. பினான்ஸுக்கு வாகனம் எடுக்கிறார்கள் சொல்லுகின்றோம், ஓடி பாஸ் பண்றார்கள் சொல்லுகின்றோம், மோர்கேஜ் பண்ணுகின்றார்கள் சொல்லுகின்றோம். இப்படி எல்லாம் வட்டிகள் இருக்கின்றது, வியாபாரத்திலே வட்டிகள் இருக்கிறது. இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில வியாபாரம் கேசிக்கொண்டு மாசம் மாசம் அது பிந்தினா இன்னொன்று, இப்படி எல்லாம் நம்ம செய்யறோம். கேட்டா அதுக்கு வேற வேற பேர் சொல்றாங்க, லாபம், இன்ட்ரெஸ்ட், சந்தோஷம். அறியாமலே போகக்கூடிய இந்த வட்டிகளில் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தவறுதலா ஒரு மாசம் விட்டுட்டோம்னா அதுக்கு ₹1 வட்டி வந்துடும், ஒரு 50 வட்டி வந்துடும். அந்த வட்டி நம்முடைய கையால கட்டக்கூடாது சகோதரர்கள். அந்த வட்டி வராம நம்ம பார்த்துக்கொள்ளணும். இந்த அளவுக்கு நம்மளை நாம பரிசுத்தப்படுத்திக்கணும். நம்ம தவறு நடக்குது, இந்த விஷயம் நடந்துடக்கூடாது, பாவமான காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம அந்த பாவங்களை செய்வதற்கு நமக்கு ஷைத்தான் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பாவங்களை சர்வசாதாரணமாக ஷைத்தான் நமக்கு காட்டி விடுறதாம். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. அப்படி பார்க்க போனா ஆறுதான் சுத்தம் என்கிறோம். பெரும்பான்மையான நாட்கள் இப்படித்தானே செய்யறாங்க. இந்த காலத்துல இதை பார்க்கலாமா? இப்படி நம்மளுக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கிட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப எப்படி தொழில் பண்றதாம்? இப்படி ஒரு கேள்வி. இப்படித்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற போது அடுத்த கேள்வி நமக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எதுக்கு அந்த கேள்வி?